டு எஸ்எஸ் இன்ஃபோபினர். இப்போ என்ன பார்க்கணும்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஃபனல். ஓகேங்களா? இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஃபனலுங்கிறது என்னன்னா, உங்கள் பிஸ்னஸை இந்த 5 ஃபனல் வழியாக நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த 5 ஃபனலை கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் கன்ஃபார்மாக அவுட்புட் எடுத்துடலாம். ஓகே, என்னென்ன ஃபனல்னா அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், கன்சிடரேஷன், கன்வர்ஷன், ரிட்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அவேர்னஸ்ங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு பொருளை இப்போ எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு லேண்டை விற்க போகிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது மாதிரி என்றைக்குமே கஸ்டமரோட நேம், பர்சனலைஸ் நேமை யூஸ் பண்ணி அனுப்புங்க. கஸ்டமர் நேம் இருந்தால் ஓகே, பட் என்றைக்குமே நேம் எப்படி இருக்குமோ கஸ்டமர் நேமை போட்டு அழகாக இதுக்கு நான் தனியாக ஒரு அவேர்னஸ்க்கு எப்படி நல்ல கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ண நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? பட் எக்ஸாம்பிளுக்கு ட்ரீமிங் ஒரு ஹோம், அதை சுற்றி என்னென்ன இடம் வருது, ஓகேங்களா, கேட்டு இதை வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஆஃபர்ஸு, இது மாதிரி ஒரு நல்ல அவேர்னஸ் மாதிரி மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஓகே, ஸோ என்றைக்குமே அவங்க பட்ஜெட்டை காமிச்சு பயந்து ஓடாமல், ஓகேங்களா, இந்த இடத்துக்கு இவ்வளோ வந்தீங்கன்னா இதில் ஃபியூச்சர்ஸில் இப்படி பெனிஃபிட் இருக்குது, ஓகே, இதோட ஃபியூச்சர் இப்படி இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, ப்ளஸ் அதில் வாங்குற இதை பற்றி நீங்கள் அதிகமாக ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்க அனுப்புங்க. ஓகேங்களா? ஃபியூச்சரில் இது நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி அனுப்புங்க. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விலையை பார்த்து ஓடுற மாதிரி மெசேஜ் அனுப்பிங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் அது நடக்கும், அவாய்ட் பண்ணிடுவாங்க. என்றைக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி அனுப்புங்க. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை அவங்க இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, சாட்பாட்டை யூஸ் பண்ணிக்கிங்க குவாலிட்டி லீடாக ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? எப்படி சார் அப்படின்னா, இல்லை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க கீழே மெசேஜில், இஃப் யூ ஆர் இது ப்ராக்கெட்டில் இந்த மெசேஜ் அனுப்புகிறப்போ, if you are interested text me yes. Okay, if you are interested text me yes அப்படி நீங்க அனுப்புறப்போ text me yes ன்னு அனுப்புறப்போ எஸ்ங்க சாட் பாட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணு, இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? அதான் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் அது மாதிரி ஆடியன்ஸை ஃபில்டர் பண்ணி உள்ளக்க வரப்போ ஒரு ஃபார்ம் மாதிரி, கூகுள் ஃபார்ம். ஓகே, நம்ம சிஆர்எம் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு சிஆர்எம் நம்மள்ட்ட இருக்கும். ஓகேங்களா? அந்த சிஆர்எம்மில் அந்த ஃபார்ம் இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் கரெக்டாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுறவங்களுக்கு அந்த சாட் பாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயே கொஸ்டின், உங்கள் டைப் என்ன, லொக்கேஷன் என்ன, பட்ஜெட் என்ன, டைம் லைன் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் கொஸ்டின் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒன்று நமக்கு என்னென்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு டைப் வரணும், லொக்கேஷன் வரணும், 3 நமக்குனா பட்ஜெட் வரணும், ஸோ எந்த ஏரியா என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அழகாக ஒரு சாட் பாட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ அவங்களே அந்த கொஸ்டின் கேட்டுக்குருவாங்க. அப்போ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸ் ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு மெசேஜ் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேங்க. அதில் இஃப் யூ டெக்ஸ்ட் மீ எஸ்ன்னு போட்டுருங்க. அவங்களுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் ஃபார்ம் போகணும், அதுலேயே நிறைய சாட் பாட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் அழகாக அதை ஒரு 100 பேர் அனுப்புவீங்கன்னா எத்தனை இன்ட்ரெஸ்ட்டுன்னு உங்களுக்கு கிரியேட் பண்ணும். சும்மா மெசேஜ் மட்டும் அனுப்பாமல் அதில் சாட் பாட் இது மாதிரி வச்சுருங்க. ஓகே, அப்போ தான் ஃபில்டர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, உங்கள் குவாலிட்டி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் என்னென்னா கன்சிடரேஷன், உங்களை கன்சிடர் பண்ண வைக்கணும். இதுக்கு தான் நீங்கள் ஆட்டோ ஃபாலோ சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சவங்களுக்கு ஆட்டோ ஃபாலோ சிஸ்டத்தில் Day 1 Day 2 Day 3 கான்செப்ட் இருக்குதுல்ல, அதில் உங்களுடைய ட்ரீம் ஹோம், இது எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஆஃபர்ஸ் வச்சுருங்க. நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி உங்கள் ரெக்கமெண்டேஷன், உங்களை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல, அதை பற்றி வைங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டியோட விர்ச்சுவல் டூர் வரீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு கரெக்டாக ஒரு 5 days 10 days நீங்கள் ஒரு ஆட்டோ ஃபாலோ சிஸ்டம் ரெடி பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு எப்படி ஆட்டோ ஃபாலோ சிஸ்டம் ரெடி பண்ணுறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. கண்டென்ட் தெரியலை அப்படின்னா ஜெமினிக்கு போய்க்கிறங்க. ஓகே, ஜெமினியில் போயிட்டு நான் சொல்கிற ப்ராம்ப்ட் அடிச்சு பாருங்கள். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபாலோ 7 days, ஓகே, 10 days வாட்ஸ்அப் ட்ரிப் மார்க்கெட்டிங் டாபிக் ரியல் எஸ்டேட். ஸோ இது மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அது 10 daysக்குள்ளே வாட்ஸ்அப் ஐடியா கொடுத்துரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெல்கம் Day 1 Day என்ன வைக்கணும், 2 days என்ன வைக்கணும், 10 days என்ன வைக்கணும், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் அடித்து கரெக்டாக காப்பி பண்ணி நம்ம ஆட்டோ ஃபாலோ சிஸ்டத்தில் நீங்கள் அழகாக அதை நீங்கள் செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ என்றைக்குமே இந்த கன்சிடரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் அந்த ஆட்டோ ஃபாலோ சிஸ்டம் வச்சு
நல்ல கண்டனை வச்சு டெய்லி 5 days to 10 days போகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு வந்தவங்க நீங்கள் வைக்கிற அந்த ஆட்டோஃபால் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் கிடச்சிடும். தட் இஸ் இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, இல்லை நம்ம இதில் ஆட்டோஃபாலோ சிஸ்டம். ஓகே, ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு என்கொயரி எடுக்கிறது பெரிய மெட்டரில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவேர்னஸ் கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டெலிகாலிங் பண்ணாட்டியும் அந்த கிளைண்ட்டை பர்ஃபெக்டாக அது என்கேஜ்மெண்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபைனலாக 4th வந்து கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 10 நாள் டு 15 நாள் விட்டு ஆஃபர் மாதிரி பர்ஃபெக்டாக அனுப்பிடுங்க. இல்லை நீங்களே ஃபோன் போட்டு சார் இன்றைக்கி ஒரு 10 days ஆஃபர் 5 days ஆஃபர்னு சொல்லி மெசேஜ் இதெல்லாம் கரெக்டாக க்ரியேட் பண்ணி அவங்க இன்சென்டிவ் என்னென்ன உங்களை அன்னைக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்க முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவு ஆஃபர் கொடுத்து எக்ஸாம்பிள் ஆஃபர் புக் ப்ராப்பர்லி வீ கேன் கெட் சான்ஸ் டு வின் ப்ரைஸ் லிமிடெட் ஸ்பாட். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இது கொடுத்து கன்வெர்ட் பண்ண முடியுமோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வழியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லா கரெக்டாக சொல்கிறேன், இந்த 4 வழியும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பேசி கன்வெர்ட் ஆகுறது, அப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கன்வெர்ட் ஆகும், அப்புறம் அதுவாகவே ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது நடக்கும். ஓகே, ஸோ ஃபைனல் ரிடென்ஷன்ங்கிறது ஒரு கிளைண்ட் வந்து உங்களோட பொருள் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அவங்கள வச்சு என்னென்ன பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, அவங்கள வச்சு ரெஃபரல் போனஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்கள வச்சு ரெஃபர் பண்ண சொல்லி இது வாங்கலாம். ஸோ இதை பற்றி அந்த ஓல்டு கிளைண்ட் பல கிளைண்ட்டை எப்போதுமே மேனேஜ் பண்ணி நம்மளோட ரிமைண்டர் சிஸ்டம்ல ஆட்டோஃபாலோ சிஸ்டம். ஓகேங்களா? அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு 15 நாளைக்கு விட்டு 30 நாளைக்கு விட்டு நீங்கள் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. ரிமைண்டர் சிஸ்டத்தை கூட பண்ணி வச்சிடலாம். ரிமைண்டரில் அவங்களுக்கு பர்த்டே டேட் கேட்டு அந்த பர்த் டேட்டில் அவங்களுக்கு வெல்கம் மெசேஜ் போகிற மாதிரி, இல்லை அவங்களுக்கு 15 நாளைக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ மெசேஜ் போகிற மாதிரி பழைய கிளைண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதான் ரிடென்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களாவே இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் ஃபனல். நான் மறுபடி சொல்கிறேன், சும்மா மெசேஜ் மட்டும் அனுப்பாமல் இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அனுப்புனீங்கன்னா 100% அவுட்புட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, ஃபைனலாக என்னென்னா உங்களுக்கு அந்த கீவேர்ட் சொல்கிறேன்னு சொன்னேன். ஓகேங்களா? சாட் ஸ்பாட் போட்ட ப்ராமிட். ஓகேங்களா? இது வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் சொன்னேன். ஓகே, உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து நான் இதுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிறேங்க, வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, இப்போ நான் இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இதான் நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ரியல் எஸ்டேட் இதான் ப்ராமிட், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஃபனல் வித் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெஸ் ஷாப்ஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கு எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு வரும். அவனஸ் எப்படி கிரியேட் ஐடியா கொடுத்துரும், என்கேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் கன்வர்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது. இது வந்து ரியல் எஸ்டேட் வச்சு நான் பண்ணேன். உங்களுக்கு வந்து வேறு வேறு பிஸ்னஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணணுமோ ஐடியா வந்துடும். பட் எங்கேயா இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், அவனஸுக்கு நீங்கள் ஒரு ஆஃபர்ஸ் எப்படி அனுப்பணும்னு ஐடியா கொடுக்குமே தவிர என்கேஜ்மெண்ட் அவங்க டெக்ஸ்ட்டு நம்ம இது ஒரு ஐடியா கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த சாட் பாட்டை யூஸ் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோஃபாலோ சிஸ்டத்தை கன்வர்ஷன் இங்கே கொண்டு வந்து ரிடென்ஷன் இல்லை கன்வர்ஷன் போட்டிருக்கா, இப்போ நம்ம நர்ச்சரிங் தான் நான் சொல்கிறது ஆட்டோஃபாலோ. ஓகேங்களா? ஸோ 10% ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆஃப் கஸ்டமர் கன்வர்ஷன் அதுவாக போயிட்டுருக்கோம். ஸோ எப்போதுமே நான் சொல்ல அந்த 5 ரூல்ஸை இதில் உங்கள் ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த சிஸ்டம் ஓரியன்டாக மெசேஜ் கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணிங்கன்னா 100% அவுட்புட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.